என் தங்கை பெற்ற செல்வமே, என் குலம் தடைக்க வந்து என் தங்கை மகனே நீலமேகா, இந்த பாதார அலங்கையை நீ ஆள வேண்டும். பார்த்தாயா எல்லாம் இந்த நாட்டை எல்லாம் என் தங்கச்சி வருகிறான். நீ பிறந்த ஒண்ணு எனக்கு சொல்ல அம்மகார சாங்கி நிறைய பண்ணி ஏன்பா சொல்ல நீ அப்ப பண்ணல மாமாவுக்கு போய் சேரலையாம். இப்ப மருமகன் ஆயிடுறாருல உன்னை சாங்கி நிறைய செய்வார். என்னுடைய மகள் அதிரூபவதியை உனக்கு நான் தருகின்றேன். எதனா ஓனன்னா இப்பே கேட்டு வாங்கிக்கோ, அப்புறம் எல்லாம் கிடைக்காது. எதுவும் வேணாம்னு சொல்லு. சொல்லுவாரு எதுவும் கேளுங்க. எதுவும் வேணாம் சொல்ற உங்க அப்பதான் எது வாங்கினான். இப்ப பாரு பிறகுறவன் அப்பா வந்து எல்லாத்தையுமே ஏடிச்சிட்டு ஒரு நிலம் சொத்துக்கிட்டு வச்சு இந்த புள்ள வச்சுக்கணும், அதை சேஃப்டி பண்ணி அப்படின்னு காலத்துல பாத்துக்கணும். அப்பனா ஒண்ணு இல்லாதுக்கிறான், நீயும் கல்யாணம் பண்ணி ஒண்ணு இல்லாத போக கூடாது. அப்பனும் தான் வர்றது கிடைக்காது புடிச்சு. அவர் பொண்ணு கல்யாணம் பண்ணி தங்காசிக்கு கொடுக்கணும் தானே கூட கம்மியா இருக்கலாம், பொண்ணு கூட தள்ளி கொடுப்பாங்க. கேளு என்னென்ன ஓடுமோ. அப்படியா? இவன் வார்த்தையை கேட்காத, என் வார்த்தையை கேளு. மாமா சொல்லுவாரு எதனா வேணும்னா கேளு, நான் கொடுக்குறேன். நீ ஒரே வார்த்தை, எனக்கு ஒன்று வேணாம், உன் மகளை எதிர்பார்த்து எனக்கு கொடுத்தா மட்டும் போறேன்னு சொல்லு. அதுதான் மாமனே கொடுக்குறேன்னு சொல்றான், நீ வேணான்னு சொல்றிய. அவரு எவ்வளவு எப்படி துணி கிணிமா பாதாள லங்கையார சாட்சி செய்யறாரு. ஒரு கோமத்தை கட்டணும் நினைக்கிற உன்னை மாரியே அவன் போடணுமா? சரி, அவரை போல நீ அரசன் ஆகணும். அதனால கேளு, நான் கேட்டு வருகின்றேன். ஒரு 100,000 கார் எதனா கேளு. உன் பெண்ணை நான் திரும்ப முடித்துக் கொள்வேன். முடித்துக் கொண்டால் என்ன கேட்க போறேன்? உன் நாட்டிலே பாதி நாடு எடுத்து தரணும். எது உன் நாட்டு பாதி? நான் கேட்டா பாதி தானே, பாதி தானே கேட்கணும். மாமா இப்ப பாரு மாமா, அப்படியே உன் இஷ்டம் போல், எங்களுக்கு எதுவும் வேணாம். என் மகனை உன் பொண்ணு கட்டி, உன் பொண்ணுக்கு சரி. அப்படி இருந்தாலும் நீ பெண்ணை கொடுத்தாலே போதும் மாமா. இந்த நாடு இதுல பாதி, அதெல்லாம் யாரு பாதி 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 இதை காட்டியா எதுவும் இல்லையா? உன் பொண்ணை கொடுத்தா போதும். பொண்ணை கொடுக்கறதல்ல, நீ அவரு வீட்டுக்கு மாப்பிள்ளையா போனோம். கார் எதனா எங்கடா இருக்குது உனக்கு ஞாபகம்? அவர் பொண்ணை உனக்கு கொடுக்க மாட்டாரு. அங்க போறதுக்கு கார் எதனா வாங்கிக்கோ. கலப்புக்காரான முக்கிக்கிறா ஏர் ஓட்டி. அவருக்கு கோவம் தான் அடிப்பாரு. கடத்தை உனக்கு எதனா வரதாச்சுன்னு மாமா எனக்கு எது வேணாம் மாமா. நீ பணக்காரன் இரு. இவருக்கு ஒரு ரிச்சா வண்டி வாங்கி கொடுத்துரு, நெல்லூர்ல ஓட்டி போயிச்சுக்கிட்டான். பணக்காரன் பண்ணி வச்சு உன் பெண்ணை நான் பார்க்க வேண்டும். இந்த பாதாள லங்கையாலே மாமா உனக்காக உன் மகன் என் மருமகன் ஆகிவிட்டான். பாதாள லங்கையாலே கல்யாணம் பண்ணா பாய் அப்படியே கூட ஆசிரத்தில் வருமாடா. மாமா இருக்க உட்காரான நியாயமாடா. மாமா இருக்க உட்காரு. நானே இது வரைக்கும் அது போல உட்கார்ந்து இல்லையா தூரம்
இத்தன்மை போல சிம்மாசனத்தை போட்டு விட அமர வைத்து போற மாமா. நான் ஏன்டா உட்கார போறேன்? என் மாமன் இருக்கு. என் மாமனா பார்த்தாலே எனக்கு போயிடும். மாஸ்டரையா நான் அமர்ந்திருக்கிறேன் பா. நீ அமுதுகிற வரத வயல் வெளியே பாரு, தீச்சனை சுத்தி போடுறவன் மொத்தம் சாணி வாருவானே. யா நீ பாரு எவ்வளோ பண்ணிடுறானா. என் மாமன் ஒன்றில் பழக்கம் சுடுகாடு வரை, சுடுகாடு வரை, சுடுகாடு வரை. நான் அப்பவே சொன்னேன். கூட்டு போய் அவரே உட்கார வச்சாரு, அவரே அடிக்கிறாரு. அவர் அப்படிதான் செய்வாரு. தொட்டில் பழக்கம் சுடுகோட்டு வரை சுடுகாட்டு வரை. பாருங்க எப்படி? நான் பண்ற சொல்லு. அநியாயத்தை பாருங்க. பாதாள லங்கையிலே இந்த சிம்மாசனம் யாருக்கு வரியது? பயில்றவனுக்கு மட்டும்தான். என்னை தவிர மற்றொரு அமர வேண்டும் என்றால் யாரும் உட்காரக்கூடாது. நீ சொல்லி வளர்த்த சொல்லிதானா வளர்த்தான். எங்க சிம்மாசனம் உட்காரணும்? பப்புடு பேச்சு கேட்டா இடையில நம்மள இஷ்டம் நினைக்கிறீங்க. நான் சொன்னேன். ஏய், அப்பவும் சொல்லி கொடுக்காத ஒண்ணா பண்ணிக்கிறீங்க மாதிரி. நான் சொன்னேன். சிம்மாசனத்துல அமர்ந்தாயே இதுதான் வர சொன்னேன், என்ன மாமன் கூட்டுக்கிறான், மாமன் கூட்டுக்கிறான். ஏய், உன் சிம்மாசனம் யாருக்கு? இது மாதிரி அங்கோ. மாமா உன் இஷ்டம் போல நடக்கட்டும். தெரியாம உட்கார்ந்து செஞ்சுட்டான். விட்டுரு மாமா. ஒரு என் மருமகனே ஆ வாவ இருக்கிற தான் குணம் இருக்குன்னு சொல்லிக்கிறான். மருமகனே அமர வேண்டும் நீ ஆசிரமத்தில். வேண்டாம் மாமா, ஏய் வேண்டாம். நீ ஒருவன் தான் நம்பர் வேணும், நான் நம்ப மாட்டேன். ஐயா புரிந்து கொண்டா? உன் சமைஞ்ச உட்கார வைக்கிறீங்க. காரணத்தா ஏம்மா, எனக்கு எதுக்கு மாமா? நான் ஒரு ஏழைப்பட்டவன். ஏழை எடுத்து போடுறேன். நீ பணக்காரன்னு இரு. எப்பவுமே இந்த உலகத்திலே நீதான் உன் மகன் நீ இளமகன் அமரட்டும். வேணாம் 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 பாதி சொத்து கேட்டானா? வேணாம் வேணாம். உன் காலையிலே வருது நாங்க ரெண்டு பேரும். அது வா. பாத்தியா, இப்பதான் ஒரு மனுஷன் நல்லா இருக்கு. அவர்தான் உட்கார்ந்து வந்துடுறேன். தங்கத்தா மாமா உன்னுடைய மகனை ஆ, நீ வரும் மருமகனே. மாமா, என் தங்கை பெற்ற செல்வமே அமரு. நீ என்னுடைய மகளுக்கு நீ மணமகனாக வேண்டும். வீட்டோட மாப்பிள்ளையா என்ன சொல்ற? சரி சரியா ஆகட்டும். அவன் தங்கச்சி எங்க இருக்குதா? நம்ம வீட்டுல இருக்காங்க. அப்ப நான் மட்டும் அங்க போனேன், இவன் பொண்ணுங்க நம்ம வீட்டுக்கு டேய், அவர் சொல்றதான் நம்ம செய்யணும். நம்ம மூடியா வாய. ஆ? மாமா, ஆ. நீ சொல்றது மாமா கரெக்ட். வீட்டோட மாப்பிள்ள. நீ எங்க வர? நான் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். யார் வீட்டுக்கு வர? நம்ம வீட்டுக்கு. நம்ம வீட்டுல எப்படி இருக்கணும் நீ? டேய், நம்ம வீடு அவரு வீடுன்னு சொல்லு. ஒரு மாமனார் வீட்டுக்கு போன அவரு வீடு. இந்த வீட்டுல நீ எப்படி இருக்கணும்? ராஜா போல இருக்கணும். எப்படி ராஜா போல இருப்ப? ராஜா அவருக்கு போற காலம் வச்சு. சரி எப்படிதான் இருக்குன்ற வீட்டோட மாப்பிள்ளை நான் தாரால் இட்ட வேலையை நீ கையால் செய்ய வேண்டும். அப்படிதான் செஞ்சுட்டு வரேன் நான் இத்தனை வருஷம். நீ செஞ்சது போல என்ன செய்ய சொல்றே தகுமா? வேற என்ன? வேற யார் செய்வாங்க? நம்ம தான் செய்யணும் அவருக்கு வேலை. போட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணா நான் பண்ண காட்டினேன். எங்க போனேன்னு இல்ல. எப்படியா? என்ன சொல்ற? தேவைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணாங்க, பொண்ணு கிடைக்கல எனக்கு. டேய், சொந்தம் விட்டு போடும், சொந்தம் விட்டுடும். அதனால தான் உனக்கு சொல்றது. என்னடா வாங்கி வந்த? அந்த வீட்டு சொந்த வீட்டு நீட்டே சொல்றேன். ஏடா, பணத்தை பார்க்காத, ஆ, மாமன் குணத்தை பாரு. இத பாத்துக்கங்க. அவருக்கு நல்ல குணம் எப்பவுமே. கல்யாணம் இது பண்ணி வரையிலும் உன் பொண்டாட்டி 4 இடத்துல சுத்துவா, கண்டுக்காத மாதிரி இருக்கணும். அதை கூட சொல்றேன் இப்ப. டேய், ஏடா நீ இவ்வளவு சொல்றியா? அவங்க தங்கச்சியை கூத்து 16 வருஷம் ஆச்சு. ஆமா, அவர் சொத்து கொடுக்கல, சுகம் கொடுக்கல, நிலம் எதுவும் கொடுக்கல. ஆனா என்ன ஒரு வார்த்தை, தவறான வார்த்தை இதுவரையில் அவர் என்ன பேசணும் கிடையாது. அடிச்சது இல்ல. பேச மாட்டாரு, எதுவுமே செய்ய மாட்டாரு. வந்தா சொத்து சுகம் எங்கடா? நீ வேணாம்னு சொல்றியா? நீ சொல்வதை போல் நடக்கட்டும். அவர் சொல்ற மாதிரி அப்பா. ஆகணும். உன் மாமா வீட்டுக்கு போனவே தலையால தான் சாப்பாடு எங்க இருக்கு. டேய், காரணத்தா
உன் மகனுக்கு எதனா தேவையா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். வீட்டோட மாப்பிள்ளையை வருவதற்கு அவனுக்கு சம்மதமா? எனக்கு சம்மதம். அவனுக்கு இருக்குதோ இல்லையோ எனக்கு சம்மதம். நான் சொல்றதே இல்லை, எல்லாம் இவனே ஒத்துக்கிறான் பாரு. இப்போ நான் பொட்டை கைக்கு போற ஆட்டுற பெட்டு. ஏய் போடா நீ. என்ன சொல்ற? ஆமா. சொல்ற மாதிரி செய்யணும். உன் சொல் பிரகாரமே நான் இருக்கின்றேன். மகிழ்ச்சி. அமர வேண்டாம். அமரு. உட்கார்றா. காலகத்தா. மாமா நான் உட்காரமா நீ சொல்ல காட்டிக்கோ. நான் போச்சுமா சந்த உட்காரணும். சரியா போக. இப்போ தாம்பளம் மாற்ற வேண்டும். அதற்கு முன்னாடி நீ பொண்ணை பார்க்கணுன்றியா? ஒண்ணு கூட காட்ட மாட்டேன். ஒருவேளை என் பெண்ணாகப்பட்டவள் என்னுடைய மகள் கண் குருடாக இருக்கின்றார். கண்ணு தெரியாத யாரான கல்யாணம் பண்ணிப்பாங்களாயா? பண்ணிக்கணும். பண்ணிதான் கண்ணு தெரியாதவங்க யாரான கல்யாணம் பண்ணிப்பாங்களா? ஒருவேளை கால் ஊனமற்றவளாக இருந்தால் நீ என்ன பண்ணுவ? கல்யாணம் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்றோம். மாமா போட்டா சொந்தம் விட்டு போதுடா கைது. எவன் சொந்த வீட்டு போது சொந்த வீட்டு போதுன்றான்.